வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரிங்கிள் ஃப்ரீ பேக். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் இங்கே இருக்காங்க? அவளோட இட்ஸ் மீ. இட்ஸ் யூ. எஸ், என்ன வேணும் உங்களுக்கு? இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் மேம். இந்த ரிங்கிள் ஃப்ரீ பேக். ஓகே, ரிங்கிள்ஸ் அப்படின்னா சுருக்கம் அப்படின்றது தான் அர்த்தம் இங்கிலீஷில். ரிங்கிள் ஃப்ரீ அப்படின்னா என்ன? சுருக்கம் இல்லாத முகம். ஸோ இந்த ரிங்கிள் ஃப்ரீ பேக்கோட பர்பஸ் என்னன்னா சுருக்கம் இல்லாத முகத்தை கொடுக்கறது தான். சுருக்கம் இல்லாத முகம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அது சாஃப்டாக இருந்தால் தான். சுருக்கம் அப்படிங்கிறது வரத்துக்கான மெயின் ரீசன் ட்ரைனஸ் இல்லைன்னா ஸ்கின்னே ரஃப் ஆகிறது. இது ரெண்டில் எது வேணால் இருக்கலாம். ஸ்கின் சில சமயம் ரஃப் ஆகிடும். இந்த ரஃப்பான ஸ்கின் இருந்தால் கூட அந்த இடத்துல சுருக்கம் வந்துடும். வை இட் ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி சுருக்கம் ஏன் வருது அப்படின்னா ஒரு காட்ஸ் கிஃப்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேப் கொடுத்துருக்கு. அந்த ஷேப்பில் அதுக்கு இல்லாத தன்மை வந்ததுன்னா, அது ரஃப் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எப்படி சுருக்கம் வரும்? ட்ரைனஸ்னால அது அந்த இடத்துல ரஃபாக மாறும்போது அது சுருங்கி போகிறது. ஸோ மெயின் ரீசன் அதுக்கு என்னன்னா ரஃபாக ஸ்கின் மாறுறது தான். முதல்ல சுருக்கம் வரத்துக்கு முன்னாடி அதோட சைன், அது என்ன சிம்டம் காமிக்கும் சுருக்கம் வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு, அது சாஃப்டாக இருந்த ஸ்கின் ரஃபாக மாறும். ஸோ அப்போவே நீங்கள் ப்ரிகாஷ்னரியாக ஏதான அந்த ரஃப்பாக இருக்கிற ஸ்கின்னை மாற்றுறதுக்கு ஒரு எண்ணெய் பசையுள்ள எதையான தடவிக்கிறது, இது மாதிரி செஞ்சால் அது நெக்ஸ்ட்டு சுருக்கம் வராமல் இருக்கும். சரி, இது எப்படியோ போகிறது அப்படின்னு விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டினீங்கன்னா அந்த ரஃப் ஏரியாஸ் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல சுருக்கம் வந்துடும். இதுதான் சுருக்கம் அப்படிங்கிறதோட ஒரு பெரிய தீசிஸ் கிடையாது. அவ்வளோதான். இந்த சுருக்கம் வந்துடுது. அது எப்படி போகிறது? இந்த காரணம் என்ன? இப்போ நான் சொன்னேன், அழகாக சொன்னீங்க, ட்ரைனஸ், அதனால அந்த சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அம்மா கிரேட், யார் கிரேட். அந்த ரஃப்னஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் மெயினாக என்ன ரா மெட்டீரியல் போடுறோம் அப்படின்னா, சாஃப்ட் ஆக்கிறதுக்கு வால்நட். இந்த வால்நட்டு தான் இருக்கிறதுலையே சாஃப்ட் ஆக்கிறது. எல்லா ட்ரை ஹர்ப்ஸ்லேயும் நிறைய இதுக்கு எண்ணெய் பசை தன்மை இருக்கும். ஆனால் எண்ணெய் பசையை கொடுக்குமே வழிய ரஃப்பாக இருக்கிறத சாஃப்டாக மாற்றுறதுங்கிறது இது ஒன்று தான். ஸோ இந்த வால்நட் என்ன பண்ணோன்னா இந்த ரஃப்னஸை ஸ்லோலி சாஃப்ட் ஆக்கிடும். இந்த கான்செப்ட், இந்த ரிங்கிள் ஃப்ரீ எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் வால்நட்னாலும் மற்றபடி நம்ம கசகசா, வெள்ளரி விதை, இதில் ஓட்ஸுக்கு பதிலாக நாங்கள் போடுறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா பார்லி. ஏன்னா இந்த பார்லி போடும் பொழுது அதோட எஃபெக்ட் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பார்லி பவுடர் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது டு த கோர் கிடைக்குங்கிறதுனால இந்த வால்நட் போட்டு பண்ணுற இந்த பேக்கில், இந்த ரிங்கிள் ஃப்ரீ பேக்கில் நாங்கள் பார்லியை யூஸ் பண்ணுறோம். பார்லி பவுடர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வால்நட்டும் கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலும் சாஃப்டாகும். இந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்து முதல்ல ரஃப்னஸ்ஸை எடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நீங்கள் இந்த ரிங்கிள் ஃப்ரீ பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா, சுருக்கம் இருக்கிறவங்க இதை விடாமல் டெய்லி யூஸ் பண்ணணும். டெய்லி யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் இருக்கிற ரஃப்னஸ் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகிற மாதிரி, சாஃப்டாக ஆகிற சமயத்துலேயே அவங்களுக்கு அந்த சுருக்கம் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணாலும் ஸ்டெடியாக அந்த சுருக்கம் எல்லாம் போகிறதுக்கு 100% ஹெல்ப் பண்ணும் இந்த வால்நட் கலந்த ரிங்கிள் ஃப்ரீ பேக். சூப்பர். ஸோ நல்லா புரிஞ்சுது. இதை எது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேம்? இதை பால் கூட மிக்ஸ் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். பால். ஸோ மக்களே, இந்த ரிங்கிள் ஃப்ரீ மேம் சொல்லும் போதே நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும், ஐயோ நம்ம எப்படிரா வாங்குறது, ஹரி அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிங்கிள் ஃப்ரீ ஃபேஸ் பேக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.rmherbals.in இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஈஸியாகவும் இந்த ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் மூலமாகவே வாங்கிக்கலாம்.
ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம் ஹெர்பல்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் மக்களோட நலனுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. Thank you.